இப்போ முத்து பார்த்துட்டிங்கன்னா, சிஐடி வேலையோட பக்காவான வேலைய செய்றாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு சிந்தாமணி வீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவோட பணத்த எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துர்றாரு. இது தெரிஞ்ச உடனே மீனா பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, "என்ன உங்க வீட்ல பணம் காணாம போயிடுச்சு போல கண்ணு. யாருன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஓ! அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே மீனாவும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அத செஞ்சதே எங்க வீட்டு ஆளுங்க தான் கண்ணு. ஏன்னா, நீ என்கிட்டருந்து எப்படி தந்திரமா என் ஆர்டர பறிச்சியோ, அதே மாரி நாங்களும் தந்திரமா உன் வீட்லேருந்து என்னோட காச அடிச்சுட்டு போயிட்டோம். இதுக்கு தான் வந்துட்டு யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி, இல்ல ஏமாத்தியோ ஆர்டர புடுங்கக்கூடாது. அப்புறம் வந்து நமக்கு எதுனா வினையா முடியும். நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன்ல கண்ணு. எல்லாரையும் வாழ விடு. நீயும் வாழு அப்படின்ற மாரி. திருப்பியும் வந்துட்டு என்கிட்டயே ஏன் பண்ணு இப்படியெல்லாம் பண்ற? இனிமேலும் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்ல, என்ன ஜெயிச்சுட்டு தான் நீ ஒண்ணும் நெனைக்காத. இந்த ஆர்டர் மட்டும் இல்ல. இனிமேல் எந்த ஆர்டருமே உனக்கு கிடைக்கக்கூடாது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, கோவமா ஃபோன வச்சுட்டு அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு கண்டமேனிக்கு திட்டுறாங்க. ஏன்டா யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்காம யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டு பணத்த எடுத்துட்டு போக விட்டுருவீங்களா? உங்களுக்கு தான் இதுக்கு தான் தண்டத்துக்கு நான் சோறு போட்டு வளர்க்குறேனா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு, சரி இந்த மீனவ என்ன பண்ணலான்னு இவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவள இதுவே மாரி சாதாரணமா விட்டுறக்கூடாது. இவளுக்கு ஏதான ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுக்கிட்டோம்னு தான் டக்குன்னு வித்யா கால் பண்றாங்க. கால் பண்ணி, "என்ன சிந்தாமணி ஆர்டர் கிடைச்சிச்சுல்ல சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருது. "என்ன ஆர்டர் கிடைச்சிச்சு? எல்லாம் நீங்கலாம் சேர்ந்து தானே இந்த பிளான் பண்ணியிருக்கீங்க. மீனா பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுங்கள விட்டு எங்க வீட்லேருந்து காசு அடிச்சிட்டு போயிட்டா, அது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்ல உடனே வித்யா பார்த்துட்டீங்கன்னா, "என்னது காசு அடிச்சிட்டு போயிட்டாளா? அது எப்படி சிந்தாமணி விட்டீங்க? ஏன் நீங்க அந்த அளவுக்கு இது பண்ணி விட்டீங்க?" அப்படின்னு சொல்ல, "நான் ஏங்க விட்டேன்? ஏதோ வருமான வரி சோதனை பண்றேன்னு சொல்லி, நான் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து என் காச அடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்க பையன் அந்த அளவுக்கு வந்து கிரிமினலா என்கிட்டருந்து திருட்டு போயிட்டான்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே வித்யாக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்தது. சரி நான் என்னன்னு சொல்லி அவன கேட்குறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க காச நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா பார்த்தீங்கன்னா செம கோவத்துல இருக்கு. முத்துவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க டைம்ல தான் வாசல்ல நிக்க வச்சு, "ஏன்டா எங்கடா போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்க, "ஏன் அது உங்களுக்கு என்னத்துக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "டேய் உண்மைய சொல்றேன். சிந்தாமணி வீட்ல போய் காசெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "உங்களுக்கு யார் சொன்னது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்துட்டீங்கன்னா, "ஏன் சிந்தாமணி கால் பண்ணி சொன்னாளா? இல்ல நீங்க கால் பண்ணீங்களா? நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க தானே?" அப்படின்னு சொன்ன உடனே வித்யாக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துடுது. "டேய் அதெல்லாம் பேசாத. எதுக்காகடா போய் இப்ப அவங்க வீட்ல காசு திருடிட்டு வந்திருக்க? இத்தன நாள் குடிச்சிட்டு ஊதாரி தான் சுத்திட்டு இருந்த. இப்ப திருடவும் செஞ்சுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "யார் திருட்டு வந்தது?" அப்படின்னு சொல்லி முத்துக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.